ஆக்சுவலா இவர் தான் பையன், பட் சைஸ் வந்து பையன் மாதிரி இருக்காது. மாப்பிள்ளை இவர்தான். ஆனா அவர் போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் பேச மாட்டேன். பைப் ஓபன் பண்ணா தாராளமா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து நின்று சூப்பரா குளிச்சாங்க. எப்படி படுத்துக்க பாருங்க. ஏய் ஜாலியா படுத்துருக்க நல்லா. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ப்ளீஸ் டோன்ட் அபேண்டன். உங்களால முடிஞ்சா வாழுங்க, முடியாட்டி வாங்காதீங்க. இட்ஸ் நாட் யுவர் டாய், இட் இஸ் a pet, it is a soul. So please. Hi, very good evening to all of you. Welcome to my YouTube channel. கொஞ்சம் மூச்சு வாங்குது லைட்டா. ஸோ இருக்க ஆக்சுவலாக இவர் தான் பையன், பட் சைஸ் வந்து பையன் மாதிரி இருக்காது. மாப்பிள்ளை இவர்தான். ஆனா அவர் போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் பேச மாட்டேன். இது ஏன் இதை நான் தூக்கிட்டு வந்து இந்த வீடியோல வச்சிருக்கேன்னா, நான் இப்போ வந்துட்டு பெட் கேர் பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ அதுக்காக தான் இவரோட ப்ரெசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவரை கஷ்டப்பட்டு லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு வந்து பெட் மேலே போட்டு இவ்வளோ வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஹாய் சொல்லு. ஹாய், திஸ் இஸ் மிட்டு. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஆக்சுவலாக சம்மர் பயங்கர சம்மரா, நம்மளாலே முடியல. ஸோ அதனால் நான் போய் பைப் ஓப்பன் பண்ணி குளிக்க வச்சா எப்பவுமே ஓடி போயிடும் எல்லாமே. அப்படியே நான் போய் தரத்தரம் இழுத்துட்டு வந்து ஒரு மாதிரி அப்படி நிற்க வச்சு தான் குளிக்க வைக்கணும். பட் இந்த வாட்டி வந்து பைப் ஓப்பன் பண்ணால் தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து நின்று சூப்பராக குளிச்சாங்க. ஸோ நேற்றே நான் குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சுட்டு எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நல்லா டானிக், அப்புறம் இந்த ஸ்ப்ரே, அப்புறம் இந்த பவுடர், இது எல்லாமே நான் போட்டு விட்ருவேன். பர்ஃப்யூம் எல்லாமே போட்டு விட்ருவேன். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் பலன்னு இருக்கிறேன். நேற்றுலாம் பார்த்தா குளிக்காமல் பாடையாக இருந்தார், இன்னைக்கு கொஞ்சம் பலன்னு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் கிவன் ஸோ ஃபார் ஆல் த வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டு see ஆல் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ யூஸ் ஃபார் பெட். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஜென்யூனாக சூப்பராக பட்ட ப்ராடக்ட்ஸ். சில ப்ராடக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே எப்படி படுத்துக்க பாருங்க. ஏய் ஜாலியாக படுத்துருக்க நல்லா. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் தூங்கும் போது இப்படி படுத்துருந்தோம்னா தலை மேலே ஏறி வந்து படுக்கிறது, அப்படி நம்ம மேலே ஏறி வந்து படுக்கிறது, இல்லைன்னா வந்து போட்டு நம்மளை அடிச்சு தட்டி நோண்டி எழுப்பி விடுறது, இந்த எல்லா வேலையும் இதுதான் மெயினாக பார்ப்போம். வீட்டில் இருக்கிறதுலே பயங்கர சுட்டினா இதுதான். ஏன்னா இதுதான் பையன். அப்பா வந்து கீழே இருக்காரு, அம்மா வந்து அடியில் இருக்காங்க. அவங்கள இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சால் நான் மேலே கூப்பிட்டு வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய வந்து அந்த வெயிலுக்கு வந்து பயங்கரமாக முடியெல்லாம் சிக்காயிடும். நான் ஒரு சீப்பு வச்சு நல்லா குளிக்க வச்சு நல்லா துவட்டிட்டு ஃபுல்லாக சீவி விட்டுருவேன். நிறைய முடி வரும், நிறைய கத்தையாக முடி வரும். ஸோ நல்லா சீவி விட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா, டானிக் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்னன்னா, இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இது கொஞ்சம் பழைய டானிக்கு, அதனால கொஞ்சம் கேவலமாக இருக்கு. என்னோட புது டானிக்கை நான் எங்கேயோ மறந்து வச்சிட்டேன். ஸோ அதனால் அதை என்னால் காட்ட முடியல. குளிக்க வச்சதுமே ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுக்குற டானிக் வந்து இந்த ஸ்டார் கோட் தான். நீங்கள் பெட்ஸ் என்ன பெட்டு நீங்கள் வளர்த்தீங்கனாலும் கண்டிப்பாக டாக்னா அதுக்கு ஹேர் இருக்கும். நீங்கள் நார்மல் ஹேர் இல்லாத டாக் இருந்தால் கூட அதுக்கு கொஞ்சம் ஹேர் இருக்கும்ல. ஸோ இந்த ஹேர் ஃபால் வந்து நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஜென்யூனாக நான் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஸோ வெல். சீரியஸாக இந்த ஸ்டார் கோட் நீங்கள் வாங்கி வீக்லி ட்வைஸ் மட்டும் நீங்கள் கொடுங்க. வீக்லி ட்வைஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அதோட மேக்ஸிமம் 90% வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னனால இதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணுறது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டாக்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க, கேட்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் டாக்ஸ். டாக் வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டார் கோட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு 100% வந்து ஒரு 90% கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். வீக்லி ட்வைஸ் தான் கொடுக்கணும், டெய்லி கொடுக்கக்கூடாது. அதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ கேஜிஸ் டாக்கு எவ்வளோ எம்எல் கொடுக்கணுன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது கொடுத்துக்கோங்க. இதுதான் நான் வந்து he is 4 years old. ஓகே, 2020 January 23 பிறந்தார் இவர். 4.5 years old அவர். இவரோட அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து 6 years old. அவங்க 2018 வந்தாங்க, 6 years old அவங்க. இவரோட அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து 2015 வந்தாரு. இருக்கிறதுலே பழைய பீஸ் அவங்க அப்பா தான். 8 வருஷம் வந்து வயசு அவருக்கு ஆகுது. ஸோ வந்து இவங்க 3 பேருக்குமே நான் ஸ்டார் கோட் தான் கொடுக்குறேன். இந்த ஆட்ல சொல்லுவாங்கல்ல, என் குழந்தைக்கு நான் உட்வெட்ஸ் தான் கொடுக்குறேன்ற மாதிரி இவங்க 3 பேருக்குமே நான் ஸ்டார் கோட் தான் கொடுக்குறேன். நிஜமாவே நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. யாராவது வந்து இந்த ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்றீங்க உங்க டாகுக்குன்னா கண்டிப்பா ஸ்டார் கோட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷாம்பு வந்து
நான் ஷாம்பு அடிக்கடி மாத்திட்டு இருப்பேன். நான் ஒரே பிராண்டுன்னு சொல்ல முடியாது. ஷாம்பு அடிக்கடி மாத்திட்டு இருப்பேன். இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்றது வந்து லெமன் ஃப்ரேக்ரன்ஸ், இந்த ஹிமாலயா இருக்குல்ல, எரினா EP. ஸோ இது ஒரு 1/2 லிட்டர் வாங்கி வச்சுப்பேன். ஸோ 3 பேருக்குமே இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஷாம்பு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிக்ஸுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க உங்களோட டாக்ல வந்துட்டு டிக்ஸ் இருக்கு நிறையா, பயங்கரமா சஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாம்பு ஒர்க்ஸ் அவுட் ரியலி வெல். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க, லெமன் ஃப்ரேக்ரன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து இது பர்டிகுலரா யூஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி வேற ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து செகண்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுடர். இந்த பவுடர் வந்து டிக்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, இது நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது என்னன்னா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் தலை குளிக்கிறதுக்கு அம்மா வந்து அரப்பு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அரப்பு பவுடர். ஸோ சேம் அந்த அரப்பு பவுடர் தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இது டாக்ஸ்க்காக இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு டாக்டர் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு. ஸோ அப்ப இந்த பாக்ஸை நான் வாங்கினேன். இந்த டப்பா வாங்கி என்ன பண்ணேன்னா, ஃபுல்லா வந்து முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, ஹேர் எல்லாம் நல்லா சீவி விட்டுட்டு, அங்கங்க அதோட ஸ்கின்ல வந்து இந்த பவுடர் படுற மாதிரி நான் போட்டுருவேன். ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒரு ஆக்சுவலாக கிரீன் கலர்ல இருக்கும் இந்த பவுடர். பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொட்டி காட்டவா, இங்கே பாருங்க. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து இவனுக்கு கொட்டுறேன். ஒரு மாதிரி கிரீன் கலர்ல ஆகுதா. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஆக்சுவலா அது ஒரு மாதிரி அழுக்காயிடும். பட் ஸ்டில் அதனால அது ஒன்றும் நல்லது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்கின்ல படுற மாதிரி இதை நான் இங்கே ஃபுல்லாக கொட்டிடுவேன். இந்த பவுடர் 3 பேத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் எனக்கு இது வந்துட்டு இருக்கு. நான் வாங்கி இப்போ 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ற அரப்பு தான் இந்த டாக்ஸ்க்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம். அவ்வளோ கமகமன்னு இருக்கு, நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் போல, அந்த அளவுக்கு கமகமன்னு இருக்கு இந்த பர்ஃப்யூம். ஸோ நல்லா எல்லாமே முடிச்சுட்டு பர்ஃப்யூம் இங்க, அப்புறம் இந்த காது கிட்ட, அப்புறம் இந்த காது கிட்ட, அப்புறம் இங்க டம்மியில. இவருக்கு இப்படி அடிச்சா அப்படி ஜாலியா இருப்பாரு. சில்லுன்னு இருக்கும் இந்த பர்ஃப்யூம். அப்படியே அழகா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா படுத்திருப்பாரு. நல்ல ஆக்சுவலாக எனக்கு நல்ல கமகமகமன் ஸ்மெல் வருது. நம்ம பர்ஃப்யூம் மாதிரி அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இதுல. ஸோ இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். இது என்ன பர்ஃப்யூம்னா, ஃப்ரெஷ் மீன் சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலாக பர்ஃப்யூமும் எனக்கு ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு டாக் யூஸ் பண்றதுனால டாகுக்கு யூஸ் பண்றதுனால ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சில வீட்லலாம் நானும் பார்த்துருக்கேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் டாக்ஸ் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா சூப்பராக அழகாக குளிச்சு அழகாக வந்து இந்த நீட்டாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அவங்க டாக்ஸ் பார்த்தா அந்தளவுக்கு மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. ஸ்மெல் வரும் அவங்க மேலே. ஸோ அது நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் இதை வந்து நான் க்ளீனாக வச்சுக்கணுமோ அவ்வளோ தூரம் இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் க்ளீனாக வச்சுப்பேன். அதுக்காகவே நான் பர்ஃப்யூம் வாங்குறது வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி, அப்படியே அதை தூக்கி கொஞ்சினா நமக்கே கமகமன்னு இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃப்யூம் தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கின பர்ஃப்யூம் தான் இது. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக சூட்டபிள் ஃபார் ஆல் டாக்ஸ், கேட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ கேட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. டாக் ஃபோட்டோ இருக்கு, கேட் ஃபோட்டோ இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ அதனால இது வந்து இந்த பர்ஃப்யூம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஜாலியாக அப்படி அடிச்சாலே ஜாலியாயிருவாங்க. இவங்க ஓடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷாம்பு போட்டு குளிக்க வச்சிடலாம், இந்த பவுடர் போடலாம், பர்ஃப்யூம் போடலாம், எல்லாம் போட்டுடலாம். பட் இந்த டானிக் குடிக்க வைக்கிற ஒரு டாஸ்க் இருக்கு தெரியுமா, எல்லாருமே மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த டானிக்குள்ள ஒரு சிரிஞ்சு வச்சுப்பேன் நான். அதை அப்படியே ஊற்ற முடியாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பால்லையோ இல்லை ஃபுட்லேயோ மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. பட் அது எந்த அளவுக்கு அது இன்டேக்ல போகும்னு எனக்கு தெரியாது. டவுட்டாகவே இருக்கும், இது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபுல் மூடி டானிக்கை வந்து நல்ல ஒரு சிரிஞ்சில் ஃபுல்லாக எடுத்துருவேன். எவ்வளோ அறிவு அப்படின்னா, இந்த ஸ்டார் கோட்டை நான் கையில் எடுத்தாலே ஆளாளுக்கு ஓடி போய் சோஃபா கடியில் கட்டில் கடியில் செட்டில் ஆயிடுவாங்க. ஆகா இவ எடுத்துட்டாடா, இன்னைக்கு நம்மளை படுத்திடுவாடான்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, அப்படி தெரியாத மாதிரி ரூம்குள்ள எடுத்துட்டு போய் அழகாக அந்த சிரிஞ்சில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஒரு டாகுக்கு 1.5 சிரிஞ்சு கொடுப்பேன். ஸோ அதை எடுத்துட்டு மெதுவாக இப்படி பின்னாடி வச்சுட்டு வருவேன். இப்படியே அழகா வந்து இப்படியே கொஞ்சிட்டே இருப்பேன்னா, இப்படி கொஞ்சிட்டே இப்படி கண்ணை மூடிட்டு இப்படியே தடவிட்டே இருந்துட்டு இப்படி டக்குன்னு வாயத்துல சிரிஞ்சில் அடிச்சு விட்டுருவேன். அடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பானுங்க பாருங்க. அப்போ நமக்கு இவங்களுக்கு மட்டும் பேச தெரிஞ்சிச்சுன்னா கெட்ட வார்த்தையா நம்மளுக்கு பார்த்து வரும். அந்த அளவுக்கு கேவலமா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பட் இவன் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டான். இவன் ரொம்ப 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 சமத்து. ஆக்சுவலா அம்மா அப்பா ரெண்டும் ரொம்ப பேடு. அந்த டானிக் குடிக்கவே வைக்க முடியாது. எல்லா விஷயத்துலயுமே அப்படிதான். பட் இவன் வந்து அழகா ரெண்டாவது வாட்டி அந்த சிரிஞ்சு கொடுக்கும்போது அழகா அப்படி பக்கத்துல நின்று பார்த்துப்பான். அந்த மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருந்து நான் பக்கம் இந்த ஓரம் இருக்குல்ல, இந்த ஓரத்தை இப்படி தூக்குவேன். ஏன்னா ஆக்சுவலா நல்லா பாத்தீங்கன்னா, டாகுக்கு வந்து வாமிட்டோ துப்போ தெரியாது. ஆக்சுவலா வாமிட் வேணா பண்ணும், பட் துப்ப தெரியாது அவங்களுக்கு. வேற வழி இல்லை, வாயில ஊத்திட்டான்னு சொல்லிட்டு அது குடிச்சிடும். இப்படி தூக்கி இந்த ஓரத்துல அடிச்சு விட்டுருவேன் அந்த சிரிஞ்சை. ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருக்கும், குடிச்ச மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுமா. ஸோ அதனால வந்து அந்த ட்ரிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் யாராச்சும் உங்களோட டாகுக்கு வந்துட்டு உங்களோட மெடிசன் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டிக்ஸுக்கு வந்து இன்னொரு முக்கியம், நிறைய எல்லா டாகுக்குமே, என் வீட்டில் இருக்கிற டாகை தவிர நான் பார்த்த வரைக்கும் எல்லா டாக்ஸ் மேலேயுமே அவ்வளோ டிக்ஸ் இருக்குது.
டிக்ஸுக்குலாம் அது ப்ராப்பராக கேர் பண்ணலை அப்படின்னா வந்து லைஃப் ஸ்பேனே ரொம்ப கம்மியாயிரும் டாக்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அதனால நீங்கள் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டிக்ஸுக்கு வந்து நான் அந்த காலத்தில் வாங்கினது, பட் இது ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. டிக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட், ஆக்சுவலாக இந்த டிக் ஃப்ரீ லிக்விடை வந்து நீங்கள் அங்கங்கே லைட்டாக ஸ்பாட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த டிக்ஸ் எல்லாம் உதிர்ந்துரும். பட் இதை விட பெஸ்ட்டாக நான் இன்னொன்று யூஸ் பண்ணேன், பட் இப்போ அதை என் கையில் இல்லை. என்ன அப்படின்னா ஸ்பாட்டான், எல்லாருக்குமே மேக்ஸிமம் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான்லயோ இல்லை நீங்கள் பெட் ஷாப்லேயோ எங்கேயோ போனீங்கன்னா ஸ்பாட்டான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டியூப் இவ்வளோதான் இருக்கும். அந்த டியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா தட் காஸ்ட்ஸ் அரௌண்ட் 350 rupees. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான். 3 ட்ராப் தான் இருக்கும் அதில். அது ஒன் டைம் யூஸ் தான், நீங்கள் வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்ஸ் இருக்கு, எவ்வளோ டிக்ஸ், உங்கள் டாக் உடம்பு ஃபுல்லாகவே டிக்ஸ் இருந்தால் கூட அதை ஓப்பன் பண்ணி இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்துக்கிட்ட இங்கே வந்து ஒரு ட்ராப் வைக்கணும். இங்கே ஒரு ட்ராப் வச்சுட்டு இந்த பேக் இருக்குல்ல, இந்த இந்த டெய்லுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்பாட்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லைட்டாக அந்த ஸ்பாட் அந்த ட்ராப்பை நீங்கள் ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 hours வந்து எல்லாமே வந்து உதிர்ந்துரும், செத்து போயிடும் எல்லாமே. நான் இதை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு டைமில் வந்து ஃபுல் பிஸ்கெட்ஸ், அது நல்ல பிஸ்கெட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கி தள்ளிட்டாரு ஃபுல்லா. அதுவும் நல்ல பிஸ்கெட்டா தின்னு எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, நாய் உடம்புல ஃபுல்லா உண்ணியா இருக்கு, கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே கிளம்பிட்டு அந்த ஸ்பாட்டான இந்த மாதிரி மெடிசின் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் காலையில வந்ததுமே அந்த ஸ்பாட்டான வச்சேன். 3 பேருக்கு வச்சேன். ஈவினிங் ஓபன் பண்ணி பாக்குறேன், ஒண்ணுமே இல்லை உடம்புல, அப்படியே குளிக்க வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி நிறைய உண்ணி இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பாட்டான் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இங்க பாருங்க, என் உடம்புலலாம் ஒண்ணுமே இருக்காது, கிளீனா இருப்பாரு, ரொம்ப கிளீனா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப கிளீனா இருப்பார். பாக்குறதுக்கு நமக்கே ஆசையா இருக்கும், இந்த மாதிரி இருப்பாரு. என்னம்மா வீடியோவில் வச்சு உயிரை வாங்குறேன், வீடியோவில் என்ன காமிச்சு உயிரை வாங்குறாளே. இன்னொன்று வர சொல்றேன், இருங்க ஒரு நிமிஷம். ஜில்லு அவங்க வந்து கட்டில் கடியில் இருக்காங்க. நீங்க ஒரே நிமிஷம் கட்டில் கடியில் ஜூம் பண்ணி பாருங்க. கட்டில் கடியில் அவங்க எவ்வளவு ஸ்டைலா படுத்திருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவங்க வந்து மேலே கொஞ்சம் கேமரா வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியாது, அவங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா டெய்லி டாக்ஸை குளிக்க வைக்கிறது, இல்லை 4 days வந்து குளிக்க வைக்கிறது வச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, எந்த அழுக்கும் வராது, எந்த டிக்ஸும் வராதுன்னு நினைப்பாங்க. அது பண்ணவே கூடாது, சுத்தமா பண்ணக்கூடாது. நீங்க மந்த்லி 2 தான் டாகை குளிக்கவே வைக்கணும். இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்ன விஷயம். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு டாக் வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணேன்னா வாரம் ஐ திங்க் சம்மர் டைம்லாம் 2 days once 3 days once சும்மாவது மேலே தண்ணி ஊற்றி விட்டுட்டே இருப்பேன். பட் அவர் எனக்கு அப்போ என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக இவங்களோட இந்த கோட் இருக்குல்ல, கோட் மீன்ஸ் இந்த ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்ல வந்து நேச்சுரலா செக்ரேட் ஆகிற ஒரு ஆயில் இருக்குமா. நமக்கு எப்படி ஒரு மாய்ஸ்சர் இருக்கு நம்மளோட ஃபேஸ்ல, நம்மளோட உடம்புல, ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆயில் செக்ரேட் ஆகுமா. நம்ம வந்து நம்ம குளிக்க வச்சுட்டே இருக்கிறனால அந்த ஆயிலோட செக்ரேஷன் ரொம்ப கம்மியாகி ஸ்கின் டிசீஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கான், ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆக நிறைய சான்சஸ் இருக்கான். ஸோ அதனால வந்து டாக்ஸை வந்து வளர்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, சம்மர் டைமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுது, இச்சிங்கா இருக்கு அதுக்கு அப்படின்னா நீங்க குளிக்க வைங்க. அது வந்து 15 days once நீங்க குளிக்க வைங்க, மந்த்லி 2 அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல மேபி ஒரு 12 days once நீங்க குளிக்க வைங்க சம்மர் டைம்ல எஸ்பெஷலி. அதை விட்டுட்டு டெய்லி குளிக்க வைக்கிறது, டெய்லி ஷாம்பு போட்டு தேய்க்கிறது, இந்த கையில கிடைக்கிற சோப்பெல்லாம் போட்டு தேய்க்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுல என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்க குளிக்க வைங்க. இதுல எக்ஸப்ஷனல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரே டாக்ஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஸ்ட்ரே டாக்ஸ் தான். ஏன்னா நான் ஜென்யூனா சொல்லணும்னா நம்ம வீட்டுல வளர்க்குற இந்த டாக்ஸ் இருக்குல்ல, ஜெர்மன் ஷெப்பர்டா இருக்கட்டும், இல்லை கோல்டன் ரிட்ரைவரா இருக்கட்டும், லேப்ரடாரா இருக்கட்டும், இந்த மாதிரி பொமரேனியனா இருக்கட்டும், லாசாப்சோவா இருக்கட்டும், என்ன ப்ரீடா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரே டாகுக்கு இருக்கிற அந்த நாலேஜோ அந்த ஆக்டிவ்னஸோ இவங்க யார்கிட்டயுமே மேக்ஸிமம் நான் பார்த்தது கிடையாது. பட் அதுக்காக இவங்களை நான் கம்மியா சொல்லலை. ஸ்டில் நீங்க ஒரு ஸ்ட்ரே டாகுக்கு நீங்க வந்து ஒரு சாப்பாடு போட்டு நீங்க வளர்க்குறீங்க வீட்டில் அப்படின்னா அதுகிட்ட இருக்கிற ஒரு ஆக்டிவ்னஸ், அதோட அந்த மைண்ட், அதோட அந்த நாலேஜ், அதோட அந்த கெப்பாசிட்டி, இது யோசிக்கும். மைண்ட் வாய்ஸ் என்ன நம்மளே வச்சுக்கிட்டு என்னென்னலாம் இவ பேசுறா பாருங்கன்னு யோசிக்கும். பட் உண்மை அதுதான். ஸ்ட்ரே டாக்ஸ் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு லோ மெயின்டெனன்ஸ், என்ன வேணா நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். பட் முக்கியமான விஷயம் இன்னொன்று, சாப்பாடுங்கும் போது ஃபிஷ்ஷை நீங்க போடக்கூடாது. ஃபிஷ்ஷும் கிராபும் நீங்க டாக்ஸ்க்கு போடவே கூடாது. நிறைய பேர் வந்து சாப்பிட்ட முள்ளெல்லாம் போடுவீங்க, இல்லை ஃபிஷ்ஷை அப்படியே போடுவீங்க, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கே ஃபிஷ் சாப்பிடும்போது தொண்டையில ஒரு முள்ளு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோன்றது நமக்கு தெரியும். நமக்கு அதுக்கு என்ன ரெமெடி பண்ணணும்ன்றது தெரியும். டாகுக்கு நீங்க மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்க தொண்டையில கைவிட்டு அதை எடுக்கவோ இல்லை அதுக்கு என்ன நடக்குதுன்றதை உங்களால கண்டுபிடிக்க கூட முடியாது. ஸோ பெட் லவர்ஸ், டாக் லவர்ஸ் முக்கியமா நீங்க டாகுக்கு, எஸ்பெஷலி டாகுக்கு நீங்க கேட்ஸ் கிராபும் ஃபிஷ்ஷும் நீங்க போடவே கூடாது. அது வந்து அட்வைசபிளே கிடையாது. நீங்க எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கனாலுமே அவங்க இதை சொல்லுவாங்க. நீங்க மட்டன் சிக்கன் போடலாம், ப்ராப்ளம் இல்லை.
பட் நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து டாகுக்கு போடவே கூடாது. இது வந்து நான் இதுங்களுக்கு எப்பவுமே கொடுக்கவே மாட்டேன் ஃபிஷ் எதுவுமே. நீங்கள் ஒரு ஸ்ட்ரே டாகு கூட அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக சாப்பிட தெரியாது. சாப்பாடு கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிடும்போது உள்ளே சிக்கிக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபிஷ்ஷு கொடுக்குறனால வரும். ஸோ தண்ணி நிறையா வைங்க. பவுலில் நீங்கள் தண்ணி நிறையா வைங்க. உங்கள் வீட்டு டாகுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பவுலில் வந்து டாகுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு வாசலில் மாடு நடக்கலாம், ஆடு நடக்கலாம், இல்லை பூனை இருக்கலாம், உங்கள் காம்பவுண்டில் யாருக்கு வேணாலும் யார் வேணா இருக்கலாம். ஒரு பெரிய பக்கெட்லையோ இல்லை ஒரு பெரிய பவுல்லையோ தயவு செய்து தண்ணி வச்சிருங்க. தண்ணி வச்சிருங்க. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டாக் நீங்கள் நல்லா பேம்பர் பண்ணுவீங்க, அதெல்லாமே ஓகே. சில பேர் நான் பார்த்துருக்கேன், மொட்டை மாடியில் டாக் கட்டி போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து அதுக்கு நீங்கள் வளர்க்காமே இருந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெருமைக்கு நாய் வளர்க்குறேன், உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மொட்டை மாடியில் நாய் வளர்க்குறதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியாது. பட் ஸ்டில் அது எல்லாமே ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் ஆட்களை பார்த்தா எனக்கு கொலை பண்ணிடலாம் போல கோவம் வரும். அந்த மாதிரி தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. உங்களால வளர்க்க முடியல அப்படின்னா தயவு செய்து வாங்காதீங்க. நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு நீங்க வீட்டுல வச்சு வளர்க்குற ஒரு டாய் கிடையாது. இல்ல உங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அது ஒன்றும் வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அது ஒரு சோல். அது ஒரு சோல். நீங்க வாங்குறீங்கன்னா உங்களை மட்டுமே ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி வர்ற ஒரு சோல். ஸோ நீங்க அதை வாங்கிட்டு என்னால் அது வந்து அங்கங்க கண்ட இடத்துலலாம் சுச்சு போகுது, ஷிட்டு பண்ணி வைக்குது, ஸோ அதனால கிளீன் பண்ண முடியல, எங்களுக்கு டிசீஸ் வருது, எங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சொசைட்டில இருக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க நாய் வாங்காதீங்க. உங்களை விட அந்த நாய் வேற ஒரு இடத்துல போய் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க வீட்டுல குட்டி பசங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நாய் வாங்குவாங்க. பசங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க நாய் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க வாங்குறீங்கன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து அதோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் உங்க கூட தான் அது இருக்கும்னு நினைச்சு நீங்க ஒரு டாக் வாங்கி வளங்க. மற்றபடி வந்து நீங்க விளையாடுறதுக்கோ உங்க பசங்க ஆசைப்பட்டு கேட்கறாங்கன்னு நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு அது கடையில வைக்கிற டெடி பேர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தது தயவு செய்து வாங்காதீங்க. இது என்ன பொசிஷன் தெரியாது, ஆனா ஹாஃப் ஆஃப் த பாடி இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஹாஃப் ஆஃப் த பாடி இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். அப்படி ஏசி வருதுன்னா அந்த ஏசிக்கு ஸ்ட்ரைட்டா அவர் படுப்பாரு. அந்த ஏசி வந்து தப்பி தவறி கூட வேற பக்கம் போயிடக்கூடாது. எங்க வந்து ஸ்ட்ரைட்டா அந்த விண்டு வருதோ அங்கதான் அப்படியே ஸ்டைலா படுக்கிறது, எல்லாம் தூங்குறது, எல்லா வேலையும் பண்றது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வெளியே போலாமா, சுச்சு போலாமா, செயின் எங்க, அவ்வளவுதான் இவங்களோட கோட் வேர்ட்ஸ் எல்லாம். செயின் எங்க, சுச்சு போலாம்னா வேகமா எங்க தான் ஓடிடுறாங்க. போலாமா ஹெந்திரி, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வெளியில கூட்டு போறதா உங்களுக்கு டெய்லி நைட்டு வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வருவாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு வருவாங்க. நான் ஜென்ரலா சிக்கன் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வேக வச்சு, உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் ஹாஃப் ஆஃப் த சால்ட் வந்து போட்டாதான் இவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தட்டில் அப்படியே கிடக்கும் சாப்பாடெல்லாம். ஸோ அதெல்லாம் போட்டு வேக வச்சு ரைஸில் பிசைஞ்சு ஹாஃப் சால்ட்டு ஹாஃப் சில்லி பவுடர் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அதை ரைஸில் பிசைஞ்சு வச்சா சாப்பிட்ருவாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளை டாக் வச்சுருக்கவங்க 3 வேளை சாப்பாடு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வேளை நல்ல வயிறு ஃபுல்லாக வச்சிங்கனாலே போதும், இல்லைனா ஒரு 2 வேளை ஹாஃபாக நீங்கள் வச்சிங்கனாலே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ வேற என்ன வைக்கிறது, ஆக்சுவலாக பால் சாதம் தயிர் சாதம்லாம் நீங்கள் வைப்பீங்க, பட் இதெல்லாம் தொட்டு கூட பார்க்காது. இப்படி பார்த்துட்டு நம்மளே பார்த்துட்டு இப்படி திரும்பி போயிடும் அந்த பக்கம். ஸோ அதனால அதெல்லாம் நான் வச்சது கிடையாது. ஸோ ஃபுட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், எது நல்லா மற்றபடி நீங்கள் ஸ்வீட்ஸ் மட்டும் நான் அது ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஸ்வீட்ஸ் கொடுத்ததே கிடையாது. இந்த சென்ஸ் நான் எப்பயாவது வீட்டில் யாராவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான். மற்றபடி வந்து நிறைய கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்வீட் சாப்பிட்டா கூட லைட்டாக அந்த கிரேவிங்க்கு நம்ம கிட்ட வந்து நிற்பாங்கல்ல, ஸோ அந்த கிரேவிங்காக லைட்டாக கொஞ்சோண்டு, மற்றபடி ஸ்வீட்ஸ் கொடுத்ததே கிடையாது. ஸ்வீட்ஸ் கொடுக்காதனால மட்டும்தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தது கிடையாது, டிக்ஸ் அதிகமாக வந்தது கிடையாது. ஸ்வீட்ஸ் நீங்கள் நிறைய கொடுக்குறீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே வரும். எஸ், ஆக்சுவலாக எத்தனை குட்டி வந்து எங்கள் வீட்டில் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் செட் வந்து 7 டாக்ஸ் போட்டாங்க மேடம், செகண்ட் செட் வந்து ஒரு 7 டாக்ஸ் போட்டாங்க. எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இது ஒன்று நல்லா கொழுக்குன்னு அழகாக இருந்தது. ஸோ இது கொடுக்க மனசு இல்லை, சரி ஓகே வச்சுக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாராச்சும் கேட்டால் கொடுத்தலாம்னு நினச்சி வச்சோம். பட் இது அம்மாவோட ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு பிரிக்க மனசு இல்லை, அதனால ஃபேமிலியாக எங்கள் வீட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அம்மா அப்பாவோட இவர் ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அது போக நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு 3-4 ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. வாக்கிங் கூட்டு போனோம்லாம் அவங்க ப்ரொடெக்டிவாக அவங்க 4 பேரும் பின்னாடியே வருவாங்க. இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஸோ அவங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வளரல, பட் வெளியில தான் வளர்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள அவ்வளோ வச்சுக்க முடியாதனால வெளியில வச்சிருக்கோம். பட் என்னோட பெரிய ஆசை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதில் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ், எவ்வளோ டாக்ஸ்க்கு வந்து வெளியில முடியாமல் இருக்கிற டாக்ஸ்க்கு, இல்லை வந்து
கைண்ட் ஆஃப் டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரியான டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு எப்படி பார்த்துக்கணுமோ இவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஈக்குவலாக அவங்களையும் பார்த்துக்கணுன்றது என்னோட பெரிய 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 ட்ரீம். நான் இப்போ எப்போவுமே வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து இதுங்க சாப்பிட்டுச்சான்றதை யோசிக்கிறத விட வெளியில் இருக்கிறதுங்க சாப்பிட்டுச்சான்றதான் என் மைண்டில் அதிகமாக வரும். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் அவ்வளோ பிடிக்கும். ஸோ எஸ், இதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பெட்ஸ் வளர்க்குற எல்லாருமே தயவு செய்து நான் சொன்ன நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இல்லை நல்ல சாப்பாடு போடுறீங்களோ போடலையோ, லவ்வபிளாக வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலையோ, இல்லை எப்படி வளர்க்குறீங்களோ அதெல்லாம் கூட விட்டுட்டு தயவு செய்து அபேண்டன் பண்ணாதீங்க. ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். நீங்கள் அபேண்டன் பண்ணிட்டு ஜாலியாக போயிடுவீங்க. பட் அது ரோட்ல யாருமே இல்லாமல் தனியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட எப்படி வர்றது எதுவுமே இல்லாமல் நிற்கிற பல டாக்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்றது டாக் வளர்க்குறது. அந்த டாகோட லைஃப்க்கு அதோட உலகமே நீங்கள் தான்ற மாதிரியான ஒரு சோல் தான் எப்போவுமே டாக்ஸ். கேட்ஸ் கூட அங்கங்கே சாப்பாடு கிடைக்கிற இடத்துல செட்டில் ஆகி ஒரு மாதிரி இருந்துடும். பட் டாக்ஸ் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதோட ஜென்யூனிட்டி நான் சொல்லி தெரிய வேணாம், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் அபேண்டன். உங்களால் முடிஞ்சா வளங்க, முடியாட்டி வாங்காதீங்க. இட்ஸ் நாட் யுவர் டாய், இட் இஸ் அ பெட், இட் இஸ் அ சோல். ஸோ ப்ளீஸ். ஸோ இந்த பெட் கேர் வந்து நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அது நான் ஊருக்கு வரும்போது தான் போட முடியும். சென்னையில் வந்து இவங்க இல்லை. ஸோ சென்னையில் வந்து என்னால் இந்த வீடியோ போட முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கன்வே பண்ணுற மாதிரி உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye.